Hi everyone, welcome back to my YouTube channel. Continuous video போடணும் அப்படினு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் unfortunately work busyனால என்னால போட முடியல. ரெகுலரா போடுறதுக்கு வந்து நான் 100% ட்ரை பண்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் கிரீவர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்களை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த டுடேஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கம்ஃபர்ட் கிரீவிங் பீப்புள். அதாவது ஒருத்தங்களை இழந்திருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லலாம், எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரீவர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸை நான் போடுறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பிகாஸ் நானும் ஒரு கிரீவிங் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா கருத்துக்களும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சில கிரீவர்ஸோட ஒப்பீனியன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீவிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கும் அண்ட் அதர் பீப்புளுக்கு எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். இமீடியட்லி ஆஃப்டர் லூசிங் அ பர்சன் அவங்க வந்து ஒரு டினையல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் சொல்கிற எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்றத அவங்களுக்கு நம்ம வந்து உணர வைக்கணும். ஸோ ஈதர் வந்து நீங்கள் அவங்களோட கையை பிடிச்சோ இல்லை ஒரு ஹக் பண்ணியோ உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஃபோனில் நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அவங்கள ரிங் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, தே ஆர் நாட் அலோன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு உணர வைக்கிறது. பி எ லிசனர். லிசனிங் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கில். நாட் ஓன்லி டு த கிரீவிங் பீப்புள், ஹார்ட் டைம் ஃபேஸ் பண்ணுற யாருக்கு வேணால் நம்ம ஒரு நல்ல லிசனராக இருக்கலாம். அதுவும் கிரீவிங்கில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்க யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்றதான். அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்வைஸோ, அச்சோ இப்படி ஆகி போச்சு அப்படின்ற பரிதாபமோ கிடையாது. அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கான ஒரு லிசனர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டென் டு ஸ்பீக் மோர் தேன் லிசன். அவங்க வந்து கேட்கறத விட ஏதாச்சும் சொல்லவே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்கள பேச விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் லிசனராக இருந்து கேளுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால், அந்த பர்டிகுலர் பர்சன் பற்றின குட் மெமரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெஸ்பெக்ட் தேர் கிரீவிங் பீரியட். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட கிரீவிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சில பேர் 3 monthsலேயே ஓகேவான மாதிரி இருப்பாங்க, சில பேர் 30 years ஆனாலும் கிரீவிங்லேயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டைமுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க கால் எடுத்து பேச விரும்புவாங்க, சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணால் அவங்களுக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சடனாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். ஷேர் பண்ணணும்னு ஓவர் ஷேர் பண்ணுவாங்க, சம்டைம் பேசவே மாட்டாங்க, மூடியாக இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கக்கூடாது. சொல்லு நீ பேசு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பெக்ட் அண்ட் அக்செப்ட் தேர் கிரீவிங் பீரியட். ஸோ that will be really helpful for them. Ask about their mental health and physical health. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறப்போ சில பேர் மென்டலியும் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, சில பேர் ஃபிசிக்கலி கூட அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் கூட ஆகியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஓகேவா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கும். யாராச்சும் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீனிங் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா, உங்கள் மென்டல் ஹெல்த் ஓகேவா, இல்லை நீங்கள் ஃபிசிக்கலி ஃபைனா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறப்போ ஸோ அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அண்ட் ப்ளீஸ் நெவர் எவர் ஆஸ்க் அன்னைக்கு என்ன நடந்தது, இல்லை அவங்க இறந்த அன்னைக்கு எப்படி இது ஆச்சு, இது ஏன் நடந்தது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை போய் கேட்காதீங்க. பிகாஸ் அது கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அவங்களா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தென் ப்ளீஸ் கம்ஃபர்ட் தெம். அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஜோன் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. I am proud of you.
ஸோ இது வந்து கிரீவிங்ல ஒரு பர்டிகுலர் பீரியடை முடிச்சவங்க கிட்ட சொல்ல வேண்டியது. நிறைய பேர் வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, அவங்க இருந்தப்போ உன்னோட லைஃப் அப்படி இருந்தது, இப்போ இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறமாவும் நாங்க கஷ்டப்பட்டு எங்களோட மொத்த பவரையும் போட்டு ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வந்து சொல்றப்போ ரியலி அது வந்து ஹர்ட்டிங்கா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீ வந்து இவ்வளோக்கு அப்புறமாவும் எழுந்து நிக்கிற, நீ இவ்வளோக்கு அப்புறமாவும் உன்னோட லைஃப்பை வந்து ஃபார்வர்டா முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு, நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது they will really feel good about their self. அண்ட் அது ஒரு பவர் கொடுக்கும் அவங்களுக்கு, அண்ட் ஒரு ஹோப் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், லைட்டா அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் கூட கொடுக்கும். ஸோ when a person is in grieving period, tell them you are really proud of them. So that's all for today's video. I hope இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னோட வீடியோஸை வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட நான் சீக்கிரமே உங்கள் முன்னாடி வரேன். ஸோ until then, டாட்டா.